ஏண்டா அவ அழகா இருக்கான்னு மயங்கிட்டியா? அவளை இங்க கட்டிக்கிட்டு வந்து அவ சம்பளத்தை உன் மாமியார் கிட்ட மாசம் நீயே கொண்டு போய் கொடுக்கலாம்னு நினைக்கிறியா? அம்மா கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அவளோட ஒரு மாசம் சம்பளம் கூட அவ அம்மா வீட்டுக்கு போக விட மாட்டேன். அதை நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கங்க. சரிடா, ஆனா அவ கண்டிஷன். என்ன பெரிய கண்டிஷன்? அம்மா என் பிளான் என்ன தெரியுமா? முதல்ல எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு இங்க கூட்டிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் ஏன் பொண்டாட்டியா உன் மருமகள் ஆனதுக்கு அப்புறம் நான் கண்டிஷன் போடுவேன், நீ கண்டிஷன் போடு. ஏன் அவ பங்குக்கு வித்யா கண்டிஷன் போட்டோம். என்ன சொல்ற? நான் ஒரு கண்டிஷன் போடுவேன். போடு. நம்மள மீறி அவ என்ன பண்ணுவா? நீ சொல்றது கேட்கறதுக்கு என்னமோ நல்லாதாண்டா இருக்கு. ஆனா அது ஒரு பராரி குடும்பம். இவ காசுதான் அங்க ஒரே சம்பாத்தியம். எப்படிடா அதை கொடுக்காம தடுக்கிறது? அம்மா, தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவ நம்ம கண்ட்ரோல்ல வந்துருவா. முதல்ல புருஷன், அப்புறம் தான் எல்லாரும். மீறி அவ பிடிவாதம் பிடிச்சானா? பிடிவாதம் பிடிச்சா அவ வாழ்க்கையை கெடுத்துக்கிறதா அர்த்தம். தன்னோட வாழ்க்கைய தானே எந்த பொண்ணுமே கெடுத்துக்க மாட்டான். தமிழ்நாட்டுல எல்லா பொண்ணுக்கும் தாலி முக்கியம், புருஷனும் முக்கியம். எந்த பொண்ணுமே வாழா வெட்டியா வீட்டுக்கு வரத அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க விரும்ப மாட்டாங்க. புரியுதா? அட, நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. எனக்கு இது தோணவே இல்லையே. ஏதோ ஓரளவுக்கு தான் நீ புத்திசாலியா இருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்லடா, எமகாதகனா இருக்க. பாஸ்கி, ஓ யோசனை மாதிரியே நடத்து. அம்மா, இவ்வளவு நல்ல சம்பளத்தோட அழகான பொண்ணு கிடைக்க மாட்டான். அதனாலதான் இப்படி யோசிச்சேன். ஆமா ஆமா. என்னப்பா, என்ன சொல்றீங்க? உங்க அப்பா நல்ல விஷயத்துக்கெல்லாம் வாயை திறந்து பேச மாட்டாரு. தேவையில்லாத விஷயத்துக்கு மட்டும் மூக்க நுழைச்சிக்கிட்டு வந்து பேசுவாரு. இவர் நம்மள பேசாம கொல்லுவாரு. உன் புருஷன் பேசியே கொன்னுடுவான். போ ஆத்தா போ. சரிம்மா, நான் வரேன். பாஸ்கி வரேன். டேய், அந்த பால் எடுத்து அவ கையில குடுறா. ஓ, நல்லா புரிஞ்சு வச்சிருக்கமா. அம்மா பொண்ணு காம்பினேஷன் சூப்பர். ஒண்ணு இல்ல, பேக்ல கொஞ்சம் இடம் இருக்கு. ஆமா, இடம் இருந்தா உடனே தூக்கி வச்சிருவா. போடி, ஆட்டோ பிடிச்சு போடி. ஐயோ, கப்படிக்குது. போய் குளிடி. நேத்து குளிச்சா இன்னைக்கு குளிக்க மாட்டியா? போய் குளி. டெய்லி குளிக்க சொல்ற. பொண்ணு. ஆண்டவா, அந்த பொண்ணு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? நீதான் காப்பாத்து. அம்மா, என்ன இளவு இது? சோறாமா வடிச்சு வச்சிருக்க? என்ன குழம்பு இது? வேப்பண்ணி ஊத்தி தாளிச்சு வச்ச மாதிரி வச்சிருக்கியம்மா. மனுஷன் சாப்பிடுவானா? நல்லா இருக்க ராஜா. அடி என் தங்கம். இந்த மாதிரி குழம்பு தான் உங்க அப்பனுக்கு அடிக்கடி வச்சு ஊத்துவேன். அவரும் ரொம்ப பிரியமா சாப்பிடுவாரு. அதனால தான் உனக்கும் வச்சேன், சாப்பிடு. ஐயோ, எங்க அப்பா ஏன் பாதி வயசுல போனான்னு இப்ப தானுங்க தெரியுது. அடுத்த டிக்கெட் நான் தானுங்க. அட சாப்பிடுறா. இளவு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கா, கொல்லாத. அம்மா, ஊருகா இருக்கா? ஆட்டா வீட்டுக்கு போன வருவாடா. என்ன ரொம்ப அதிகாரம் பண்ற? வருவாடா, வருவா. ஐயோ, அந்த அளவு எனக்கு தெரியாது. ஊருகா இருந்து தொலைதான் கேக்குற. பிக்கிள்ஸ். என்னடா இது, இட்லியாடா இது? பிச்சு பிச்சு திங்கிறதுக்கு சோறு தின்னுடா. ஐயோ, கூட டமாரம், பெரிய டமாரம். சாத்த போட்டு பேச சொல்லிச்சா உனக்கு காது கேட்க மாட்டேங்குது. மெதுவா பேசினா தான் உனக்கு காது கேக்குது. என்ன ஜென்மமோ. ஊருகாய்ங்கம்மா. ஊருகாயா? அப்பவே சொல்லி தொலைச்சிருக்கப்படாது. நான் போய் எடுத்துட்டு வரேன். வேண்டாங்க, இருங்க. வேண்டாங்க, நானே போய் எடுத்துக்கிறேனுங்க. அதுக்கு வேற நான் காட்டு கத்தி சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் ஜெரிச்சு போயிருங்க எனக்கு. இவங்க அப்பனை போல இவனுக்கும் ஒரே ஊறுகாய் பைத்தியம். ஊறுகாய் எடுக்க போறான் பாரு. இவங்க அப்பனை மாதிரி இவனும் பாதியிலே போயிடறானே என்னவோ. ஐயோ, ஒண்ணு கண்ணு பெத்து வச்சிருக்கேன். எம்மாடி. அம்மா, என்னங்கம்மா அது? முழு பாட்டில் ஊறுகாய் வச்சுட்டு போனா முக்கா பாட்டில் தான் இருக்குதுங்க. எனக்கு தெரியாம ஏதாவது சாராங்கி இது குடிச்சிட்டு இருக்கியா நீ? அடே, உங்க அப்பன் செத்த பிறகு அதை அப்பவே விட்டுட்டா. எது சாராங்கி குடிக்கிறதியா? காதுன்னா உனக்கு வேதுன்னுட்டு இருக்குது. யார் இதை திருடி தின்னிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவன் வரட்டும். எவ்வளோ போகும்போது எல்லாம் பிறந்தவங்க வீட்டுக்கு அள்ளி கட்டிட்டு போயிருப்பாளுக்கு போல இருக்கு. எவன் அப்ப வீட்டு காசு. காலையிலே சாதம் சாப்பிடுறீங்க போல இருக்கு. ஆக்கி வச்சுட்டு போனீங்கல்ல, இப்ப வந்து கேளுங்க. இதெல்லாம் பத்தினிங்க வாழ்ந்த நாடு. இங்க கண்ணகி நலாயினின்னு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நாடு கெட்டு போச்சு. மனுஷன் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு இல்ல, ஊறுகாய்க்கு இங்க பாதுகாப்பு இல்ல. இந்தாங்க. என்னது? ஸ்வீட்.
அது தெரியுது. எங்கிருந்து பொறுக்கிட்டு வந்தீங்க? எங்க வீட்ல செஞ்சது. ஓ, இப்போ உங்க வீடு அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சுங்களா? ஆ? பழைய சோத்துக்கு வெங்காயத்தை வச்சு கடிச்சிட்டு இருந்த குடும்பம் இப்போ வந்து ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சா? என்ன சேட்டு வீடு மாதிரி மாறிட்டு வர்றீங்களோ? சரி சாப்பிடுங்க. ஐ சி, நான் என்ன மானங்கிட்டு போய் கிடக்குறேன்னா? சாப்பிடுங்க. உன் நாஸ்டி குடும்பம். அவங்க ஸ்வீட்டை நான் கையால கூட தொட மாட்டேன். நேத்து பாஸ்கருக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம். என்னது? என்கிட்ட இதை சொல்லவே இல்லை. பாஸ்கருக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம். உங்ககிட்ட சொல்லாதது தப்புதான். ஆனா ஏய், உன் குடும்பத்துல இருக்கிற கூறுகட்ட ஜென்மங்களுக்கு ஏதாவது நல்லது கெட்டது தெரியுதா? இந்த வீட்டுல இருக்கிற மூத்த மருமக என்னை என்னைக்காவது மதிச்சிருக்காங்களா? அது இல்லைங்க. இங்க பாரு, நீங்க சொல்லியே இருந்தீங்கன்னா கூட நான் வந்திருக்க மாட்டேன். உங்க குடும்பத்தோட ஏதாவது ஒரு இடத்துல போய் நிக்கிறதுனாவே எனக்கு கூச்சமா இருக்கு. உங்க பார்க்க போனா. இருந்தாலும் என்னை நீங்க ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கணும். அப்படி கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும்ல. என்னது 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? குசு குசுன்னு பேசுறமா? காட்டுக்கத்துல கத்திக்கிட்டு இருக்க. அம்மா நீ வேற காலை சுத்தின பூனை குட்டி மாதிரி எழுந்துச்சு உள்ள வாங்கம்மா. ஏன்டா மன்மதராசா, என்னப்பா நடக்குதுங்க? 3வது உலக போர் நடந்துகிட்டு இருக்குது. புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற உனக்கு தெரியல? போவல. என்னமோ பேசுறான். அது கொஞ்சம் சத்தமா என் காதுல விழுகிற மாதிரி பேசக்கூடாதா? எது? சரி விடு, நமக்கு இந்த வம்பு. நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். உன்னை கொன்னு போட்டலாம்னு தோணுது. இதுக்காக போய் ஜெயில உட்கார்ந்துருக்கணும்னு நினைக்கும் போது நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. நேத்து நாங்க பொண்ணு பார்க்க போயிருந்தோம். அந்த பொண்ணு சரியான வாயாடிங்க. ரொம்ப ஓவரா பேசுறா. நிறைய படிச்சிருக்கா போல இருக்கு. ஐயோ, அப்படியா? அப்படின்னா உங்க படிக்காத குடும்பத்துக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாளே. வேற என்ன நடந்தது? பொண்ணுக்கு 7500 ரூபாய் சம்பளமா. அதையும் அவங்க அம்மா வீட்ல தான் கொடுப்பாளாம். கண்டிஷன் போடுறா. பரவாயில்லையே, வெரி குட் வெரி குட். அவன் நல்லா உங்க குடும்பத்தை மூக்கறுத்து தான் அனுப்பிச்சிருக்கா. ஒரு குட் நியூஸ் சொன்னீங்க. அப்புறம் வேற என்னங்க நடந்தது? மொத்தத்தையும் சாப்பிடுங்க. வேற என்ன நடந்தது? எல்லாம் கச்சா முச்சா நாயி ஆளுக்கு ஒரு பக்கமா எந்திரிச்சு வந்துட்டோம். ஓ, தம்பி பாஸ்கர் இருக்கானே, அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போறான்? இந்தியாவில் ஏற்கனவே ஜனத்தொகை ஜாஸ்தி, 100 கோடி தாண்டிருச்சு. இதுல இவன் வேற உற்பத்தி பண்ணி அனுப்பணுமா? கொஞ்ச நாளைக்கு இவன் மோட்டை பயிலாவே திரியட்டும். ஐயோ, கதை இன்னும் முடியல. அப்புறம் என் தம்பி மனசு மாறி கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டான். கதை நல்லா இருக்குதுங்களே, புது டேர்னிங் பாயிண்டா இருக்குது. வேற என்னங்க நடந்தது? வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். என்ன டக்குன்னு கதையை முடிச்சுவிட்டேன்? சரி, நான் ஆபீஸ் கிளம்பணும். நான் புறப்படுறேன். ஏங்க ஸ்வீட் நல்லா இருந்ததா? பேச்சு வாக்குல இருக்கும்போது 1 2 வாயில வச்சு விட்டேன். இதெல்லாம் பூச்சனை புளுத்த மாதிரி இருக்குது. புட் பாய்ச்சன் ஆகாம இருந்தா சரி. உங்க குடும்பத்துல செஞ்சது விளங்குமா என்ன? குறை சொல்லாம இருக்க மாட்டீங்களே? ஆமா, இவன் பிறந்த வீட்டுல இருந்து பெரிய தங்க புஷ்பத்தை எடுத்துட்டு வந்துட்டா. நான் குறை சொல்லிவிட்டேன். போவாளா? ஹலோ, ரொட்டி முருகேசா, நான் தான்ப்பா RR பேசுறேன். யோ, போன்ல என்ன சௌரியமா வேண்டி கிடக்கு, அதெல்லாம் நிறுத்து முதல்ல. இப்போ எனக்கு 250 ரூபா வர வேண்டி இருக்குல்ல, அதை வர வச்சுட்டு உடனே கொடுத்து அனுப்பு. சரியா? 30 செகண்ட் ஆக போகுது, வச்சிடறேன். ஏங்க போன்ல கூட இப்படி கஞ்சத்தனம் பண்றீங்களே, பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு? ஆமாங்க, நல்லா தான் இல்ல. ஆனா போன் பில் வரும்போது உங்க அப்பனா கட்டுவானுங்க, நான் தானே கட்டணும். போனுக்கு பூட்டை மாத்தணும், வேற வர மாட்டேங்குது. புறப்பட்டுமா? லூஸ் மோஷன் ஆகாம இருந்தா சரி. ஆண்டவன் தான் காப்பாத்தணும் என்ன. ஹலோ, சொல்லு சீதா. எப்படிமா இருக்க? என்னது தினைக்கு 5 யூனிட் அதிகமா ஓடிக்கிட்டு இருக்கு? கிளம்பி வீட்டுல உட்காந்து டிவியா பாத்துக்கிட்டு இருக்காளா? ஐயோ, பைக் சாவி மறந்துட்டோம். நான் சொன்னபடி நடந்துக்க. சரிம்மா, நான் மறுபடியும் ஃபோன் பண்றேன். ஏய் திருட்டு கழுத, நான் போன புத்திசாலித்தனமா பூட்டி வச்சுட்டு போனா நீ கொண்ட ஊசி போட்டு தந்து திருட்டுத்தனமா பேசிட்டு இருக்கியா? அதான் போன மாசம் போன் பிள்ளை இருக்கும்போதே நினைச்சேன். யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அம்மா கிட்ட. ஏண்டி இப்ப அங்க இருந்தானே வந்து தொலைச்சா? மறுபடியும் போனை போட்டு பாசு புளிச்சுக்கிட்டு இருக்க நீ?
என்ன முறைக்கிற கண்ணை நோண்டி போடுவாமா வா நீ இங்க இருந்தா சரிப்பட மாட்டா உன்னை கொண்டு போய் உன்ற இடத்துல விட்டு வந்துடுற வா பேசாம வாங்கறனல்ல வா என்னங்க நீங்க ஏங்க அம்மா வித்யா என்னது வீடு ஒரே அமைதியா இருக்கு. ஆ, உங்க அக்கா சீதா புறப்பட்டு போயிட்டால அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரே இறைச்சலா இருக்கும். கரெக்டுப்பா. ஆ? என் பொண்ணை பத்தி அப்பாவும் மகனும் பொறணி பேசலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. இல்லாததை ஒன்றும் சொல்லலையே. இப்ப வீடு அமைதியா தானே இருக்கு. ஆ. ம் நான் கூட பயந்துட்டே தான் இருந்தேன். ஆ? என்னடா பயம்? இல்லை இந்த தடவை அக்கா பெருசாக ஒரு சண்டை இழுத்து போட்டு ரணகலம் பண்ணிடும்னு நினச்சேன். நல்ல வேளை அந்த மாதிரி எதுவும் நடக்கல. டேய் ஏன்டா இப்படி அவதூறு பேசுற? அவ யாருக்கு என்ன கெடுதல் பண்ணா? ஆ உன் பொண்ணு யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சது இல்லையாக்கும். ம், இல்ல. உன் பொண்ணோட பேச்சு இருக்கே நடு ரோட்ல போட்டு டயரை எரிக்கிற மாதிரி. ஏகப்பட்ட இரிட்டேஷன், கெடுதல், சுற்றுச்சூழல் சீரழிவு எல்லாம் வந்து சேரும். சீதாவை திட்டுற விஷயத்துல மட்டும் அப்பனும் பிள்ளையும் ஒத்து போயிடுவீங்களே. இந்தா காப்பிய குடி போ. ஹலோ ஆ. படிச்சது போதும், மார்க்கெட்டு கிளம்புங்க. உத்தரவுமா? ஆமா, என்ன வாங்கிட்டு வரணும்? ஆ, கருவேப்பிலை. போங்க போங்க. கருவேப்பிலை வாங்குறதுக்கு வீட்டுக்காரனா? நேரம். சரி சரி. அப்பா அப்பா இந்த அநியாயத்தை பாருங்க. ஆமா இவ பெரிய உலக அழகி. இவள லண்டனுக்கு கூட்டி கொண்டு அநியாயம் பண்ணி விட்டாங்க. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என்ன மாமா இது? என்கிட்ட கேட்டா உங்க அக்காட்ட கேளு. அம்மாடி சீதா. பேர் தானுங்க சீதா. செய்யறதெல்லாம் ரொம்ப சீப்பா இருக்கு. இந்த தருத்து நீத்து கட்டி நான் அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கேனுங்க. மாப்பிள கட்டின பொண்டாட்டி இப்படி எல்லாம் பேசலாமா? எது இவ கட்டின பொண்டாட்டிங்களா? ஏனுங்க இவளை கட்டி கொடுத்ததுக்கு 4 எருமாடை கட்டி கொடுத்துருந்தீங்கன்னா நான் நல்ல பால்காரன் ஆயிருப்பனுங்க. ஐயோ பணம் பெத்த பொண்ணு உங்களுக்கு கட்டி வச்சு இப்படி என் மக சீரழிறாளே. எது 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 பணம் பெத்தவளா? இவ பைசா பெறாதவளுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து இழிச்சுவாய் நான் ஒருத்தர் வந்தேன். என் தலையில கட்டி விட்டீங்க. இப்ப நான் தானுங்க லோல் பட்டுக்கிட்டு இருக்கேன். சரியான பிராடு குடும்பம். ஃப்ராடு குடும்பமா? என் பொண்ணு பத்திரமாத்து தங்கம். எது பத்திரமாத்து தங்கமா? அதான் கில்ட்டு நகையை போட்டு என் தலையில கட்டி விட்டீங்களா? வச்சுக்கங்க இந்த தங்கத்தை நீங்களே வச்சுக்கோங்க. என்ன விட்டுருங்க. நாங்க ஏன் வச்சுக்கணும்? இவ நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி, நீங்க தான் வச்சு காப்பாத்தணும். காப்பாத்துறது சரிதான்ப்பா. ஆனா கட்டின பொண்டாட்டி எப்படி நடந்துக்கணும்? காத்தால எந்திரிச்சு குளிச்சு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு வீடு பேருக்கு சுத்தமா மூலிகை துணிமணி துவைச்சு சட்டிமான கழுவி அப்படி இருந்தா தான் குடும்ப பொண்ணு. ஆனா இவ என்ன பண்றா கேளுங்க. சாட்டையில 10 ரூபா வைக்க முடியலைங்க, எடுத்துக்கொண்டு எதையாவது வாங்கி தின்னுடுறா. ஊறுகாய் பாட்டில் வைக்க முடியலைங்க, போன பூட்டி வைக்க முடியலைங்க, தலையில இருக்கிற கொண்ட ஊச்சி போட்டு திறந்து பேசி போடுறாளுங்க. இவ செய்யறது அத்தனையும் திருட்டுத்தனங்க. முடிய பாரு, அது கூட திருட்டுத்தனமா பாக்குறா பாருங்க. என்ன பேசுறீங்க? சாப்பிடுறதும் ஃபோன் பண்றதும் வீட்ல இருக்கிற பொம்பளைங்க செய்ய மாட்டாங்களா? ஏதோ தம் அடிச்சு தண்ணி போட்டு கலாட்டா பண்ண மாதிரி பேசுறீங்க. ஓ அத வேற செய்வாளாம் அக்கா. செய் சொல்லுப்பா செய் சொல்லு. அப்பா சுத்தமா பஜார் ரவுடி ஆயிருவாவோ. மாப்பிள்ள இது உங்களுக்கே அசிங்கமா இல்ல? எனக்கு கூட தான் அசிங்கமா இருக்குதுங்க. உங்க பிள்ளைக்கு புருஷனா இருக்கிறது அசிங்கமா இருக்கு. உங்க வீட்டுக்கு மருமனா இருக்கிறது இன்னும் அசிங்கமா இருக்கு. நான் என்னங்க பண்றது? பின்ன என்னங்க மாமா, பாஸ்கர்னு பொண்ணு பார்க்க போனீங்கல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? ஊர் சுத்துற புறம்போக்கு சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நான் இந்த வீட்டு மூத்த மருமகன் தானே. சரி, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாங்க. மொத்தத்துல இவன் வேண்டாங்க. ஆளை விடுங்க சாமி, நான் போறேன். சரி, நீங்க கிளம்புங்க. நீங்க எப்ப சமாதானமாயி கூட்டிட்டு போக நினைக்கிறீங்களோ அப்ப கூட்டிட்டு போங்க. நான் வரமாட்டேங்க. இவளை கூட்டிட்டு போன கனவு மட்டும் காணாதீங்க. சரி, அட, வேண்டாம். இந்த ஆளுகிட்ட என்னங்க பேச்சு? போயா போயா போயா. என்னங்க மாமா அது? ஜெயம் ஹீரோயின் மாதிரி கையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இத பாரு, நானும் உங்க மாமனாருக்கு ஹீரோயின் தான். போ. ஏய், வரமாட்டேங்க மாமா, இனிமேல் நான் வரவே மாட்டேன். ஆமா ஆமா. அடியே எல்லாம் என் தலையெழுத்து. வாடி. எங்க வாடி? உங்க பிரச்சனை எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிட்டு இருக்கு. பாஸ்கர் மாமா அப்படி தானே போறாரு. அவர் பைக்ல ஏறி போயிருக்கலாம்ல. என்ன போயிருக்கலாம்டா? ஐயோ வாடி. ச்சே என்ன ஜென்மன்னே தெரியலையப்பா. சரி விடு, உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நீ போய் கிளம்பு. ம் இன்னும் கருவேப்பிலை வாங்க போலியா? ம் கருவேப்பிலைக்கு காசு எங்க வச்சிருக்க? கடன்ல வாங்கிட்டு வாங்க. கடனா? ஏன்பா என்னை இப்படி தனியா விட்டு போயிட்டீங்களே, என் தலையெழுத்து. என்ன கலைவாணி, என்ன ரிசப்ஷன்ல உட்காந்துருக்க? இன்னைக்கு ரிசப்ஷனிஸ்ட் லீவு, அதனால இந்த இடத்துல என்ன உட்கார வச்சுட்டாங்க. இந்த ஆபீஸ்ல எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு சார்.
ஏன் இப்படி சலிச்சுக்கிற? வேலையை பிடிக்கலன்னா ரிசைன் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க. நானும் கை குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறேன். கை குழந்தையா? 25 வயசு தான் ஆகுது. என்ன கொஞ்சம் வளர்ந்துட்டேன். கிருஷ்ணன் சார் போய் வேலையை பாருங்க. சரி, தம்பி வேலையை மட்டும்தான் பாப்பாரு. இன்ஜினியர் வந்தா டிராயிங்ஸ் ரெடின்னு சொல்லுங்க. ஓகே சார். ஆமாமா, ஸ்ரீஜெயம் பில்டர்ஸ்னே நீங்க அதுல பிரிண்ட் பண்ணிருங்க. ஆமாமா, ஓகே 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 ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, அவி இருக்காங்களா? நீங்க? நான் உங்க ஃப்ரெண்டு. இல்ல, வரல. வரலையா? ஆமா, இன்னைக்கு உங்க லீவு. லீவா? ஆமா சார், விடுமுறை. ஓ, தேங்க்யூ சார். மிஸ்டர் தொல்காப்பியன், இந்த ஃபைலை வெரிஃபை பண்ண சொன்னனே, பண்ணிட்டீங்களா? நீங்க அபியே கேட்டீங்களா? நான் ரூபின்னு நினைச்சேன். ஹலோ. என்ன அவி, அதுக்குள்ள என்ன மறந்துடல? இல்ல, என்ன இந்த பக்கம்? உங்களை பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்தேன். உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையா? 1 மினிட். இந்த ஃபைல் உங்ககிட்ட இருக்கட்டும், நான் வந்து வாங்கிக்கிறேன். அங்கே கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்கு, வாங்க அங்கே பேசலாம். வேடிக்கை பார்க்காதீங்க, வேலையை பாருங்க. அபி, யாரு கெஸ்டா? ஷீ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் உஷா. ஹாய். இவர் தான் மிஸ்டர் பாஸ்கர். ஓ, என்னை கடைசியா பொண்ணு பார்த்துட்டு போனவர். அப்படியே தலையில. சாக்லேட்? இல்லை, நீங்க ஓகே, தேங்க்ஸ். ப்ளீஸ் கேரி ஆன். ப்ளீஸ். டோல்ஸ், ம், ஜோடி பொறுத்த நல்லா இல்ல? நல்லா இல்ல. ஒன்று கொட்டணும். முத்தப்பா, என்னம்மா? ஒரு டீ கொண்டு வாங்க. சரிங்கம்மா. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? அபிநயா, அது வந்து எக்ஸ்கியூஸ் மீ. என்ன நிறுத்திட்டீங்க? சொல்லுங்க. மிஸ்டர் தொல்காப்பியன், ஆ, நாங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க பேசுங்க, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் ஜஸ்ட் ஃபைலை வெரிஃபை பண்றேன், அவ்வளவுதான். ஹலோ, நாங்க 2 பேரும் மட்டும் கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னேன். வெளியே போன்றீங்களா? ப்ளீஸ். ஓகே. சொல்லுங்க. அது வந்து நான் ஆம், ஆம். இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்? முதல்ல நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன். ஏன்? உங்க வீட்டில் நடந்த குழப்பத்துக்கு. அது அந்த மாதிரி முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆளுக்கு ஏதோ பேசி எல்லாமே தப்பாயிடுச்சு. குறிப்பா எங்க அக்கா சீதா, அவ ஒரு லூசு, ரொம்ப ஜாஸ்தி பேசிட்டா. மறுபடியும் சொல்றேன், ஐம் சாரி. அன்னைக்கு உங்க வீட்டில் நடந்த எதையுமே மனசு வச்சுக்காதீங்க ப்ளீஸ். அதெல்லாம் சரி சார், நடந்தது சரியோ தப்போ நடந்து முடிஞ்சாச்சு. இப்போ என்ன அதை பத்தி? நடந்ததை பத்தி பேசக்கூடாதா என்ன? அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு? நோ நோ நோ, அப்படி சொல்லாதீங்க. இப்போ நான் ஒரு மங்களகரமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? அபிநயா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி எப்படி? நிஜமா தான் சொல்றேன். அன்னைக்கு அத்தனை குழப்பத்துக்கு பின்னாடி என்ன சார் இது? என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு அங்கேயே பிடிச்சிருக்குன்னு சொல்லாம சத்தம் போட்டுட்டு போனீங்க. இப்ப சாவகாசமா ஆபீஸ்ல வந்து சொல்றீங்களே, எனக்கு வேடிக்கையா இருக்கு.
அபிநயா, அப்போவே எனக்கு உங்களை பிடிச்சிதான் இருந்தது. ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சப்போ எல்லாமே எல்லாம் மீறி போச்சு. என் கண்ட்ரோல் எதுவுமே இல்லை. அந்த நேரத்தை நான் பேசியிருந்தா எதுவுமே எடுபட்டிருக்காது. இன்ஃபேக்ட் அவங்களோட உணர்வுகளை புண்படுத்தக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். என் வீட்டு ஜனங்க அன்னைக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்தாங்க. அப்போ நான் எது பேசியிருந்தாலும் அவங்க மண்டையில் ஏறி இருக்காது. சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்கெல்லாம் பழைய சிந்தனையிலேயே உருணவங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற மாற்றத்தை உணராத ஸ்டேஜில் இருக்காங்க. பெண்ணுக்கு சில விருப்பு வெறுப்பு, உணர்வுகள், கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். உங்க உணர்வுகளை மதிக்கிற மாதிரி அவங்களையும் புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க வழியிலேயே பேசி கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால தான் அன்னைக்கு பேசாம இருந்தேன். இப்போ என்ன நிலைமை? நீங்க அன்னைக்கு பேசின விஷயங்களும் சரி, பேசின விதமும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க எனக்கு வைஃபா வரதுல 100% சம்மதம். உங்களுக்கு யோசிக்க டைம் வேணும். எனக்கு நல்லா புரியுது. தாராளமா யோசிச்சு நல்லதா ஒரு முடிவு சொல்லுங்க. என்ன? அப்ப நான் வரேன். தேங்க்ஸ் ஃபார் த டீ.